ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு த சேனல் பண்டில் ஆஃப் டேல்ஸ். இங்கே யாருக்கு தான் கதை கேட்குறது பிடிக்காது? அதனால இனிமே நான் தினமும் உங்களுக்காக புது புது கதைகளாக கொண்டு வர போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? கதையோட பேர் பாலைவன மணல் புயல். ஒரு பாலைவன நகரத்துல கொஞ்சம் மக்கள் தங்களுக்குன்னு குடிசைகளையும் வீடுகளையும் அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. காலையில இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அந்த இடமே ரொம்ப சூடாவும் வெளிச்சமாவும் இருக்கும். ஆனா ராத்திரியானதும் ரொம்ப குளிராவும் அந்த பாலைவனமே ரொம்ப பயங்கரமாவும் இருக்கும். எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு கொஞ்ச நாளா அந்த பாலைவனத்துல இருக்கிற மக்களோட பொருட்களும் அவங்களோட ஆடைகளும் காணாம போக ஆரம்பிச்சது. வீட்டு வாசல்ல காய வைக்கிற ட்ரெஸ்ல இருந்து பொருட்கள் வரைக்கும் அடுத்த நாள் பார்த்தா எங்கன்னு தெரியல. அந்த பொருட்களை எல்லாம் யார திருடுறாங்கன்னு அந்த ஊர் மக்களுக்கும் தெரியல. இந்த ஊர்ல ஒரு பேய் இருக்கு, அதான் திருடுது, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இல்ல இல்ல இது நம்ம ஊரை சேர்ந்த திருடன் தான், எனக்கு தெரியும் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். இதையெல்லாம் ஆரம்பத்துல இருந்து ஒரு குட்டி பையன் கவனிச்சுட்டே இருந்தான். அவனுக்கு அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம அந்த திருடனை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். இன்னைக்கு அந்த திருடன் யாருன்னு நான் கண்டுபிடிப்பேன். என்ன குட்டி பையனை சாதாரணமா நினைச்சிட்டீங்கல்ல, நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சான். அந்த ஊர் மக்களோட பொருட்களை திருடுறது ஒரு மனுஷனோ பேயோ இல்லை, அது ஒரு சின்ன மணல் புயல். அந்த புயல் ராத்திரியானதும் சுத்திக்கிட்டே வந்து ஊர் மக்களோட பொருட்களை தன்னோட எடுத்துக்கிட்டு போகுது. அதை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த மணல் புயல் பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்த வழியாவே போக அவனும் மெல்ல அது பின்னாடியே போனான். பார்த்தா அந்த பாலைவனத்துல இருக்கிற ஒரு இடத்துல தான் காணாம போன மொத்த பொருட்களுமே இருந்துச்சு. அடுத்த நாளே மொத்த ஊர் மக்களையும் கூட்டிட்டு வந்து, பாத்தீங்களா நம்ம பொருட்கள் எல்லாம் இங்கதான் இருக்கு, இதுக்கு காரணம் பாலைவனத்துல இருக்கிற மணல் புயல் தான் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்ல, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவனை பாராட்டி தள்ளினாங்க. கூடவே அவங்களோட பொருட்களையும் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கான ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நான் உங்களுக்காக இன்னொரு ஸ்டோரியோட வரேன்.